100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். சரிங்களா? அவங்களுக்கு ஒரு பர்சனலாக ஒரு லைவாக அவங்களே குக் பண்ணி அவங்களே அதை டேஸ்ட் பண்ணி அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது, எப்படி பண்ணலாம், எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், அவங்க ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கலான்ற லைவ் ப்ராக்டிக்கல் ஏரியா தான் இது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தியரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. வந்து நம்மளோட ஃபுட் அண்ட் பெவரேஜ் ப்ராக்டிக்கல் செக்ஷனுக்கான இடம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D17 சேனல். D17 ஆஃபர்னா D17 சேனல். இப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இனி நாம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை மாதாவரம் ஸ்பார்க் நைட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அதாவது நீங்க 10th 11th 12th பாஸ் ஆர் ஃபெயிலாக இருந்தாலும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் கம்மி ரேட்டில் படிக்கும் போதே உங்களுக்கு சேலரி வர மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு சும்மா இருக்காங்க, என்ன பண்ணுறது தெரியாது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ காட்டுங்க. ஸ்பார்க் நைட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இவங்ககிட்ட படிச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு வேலையில் செட்டில் ஆகலாம். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எப்படிலாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஹாய் சார். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம இன்ஸ்டியூட் நேம் என்ன, எங்கே லொக்கேட் ஆயிருக்கு சார்? ஹாய், வணக்கம். என்னோட பேர் சதீஷ். ஓகே. எங்களோட இன்ஸ்டியூட் நேம் ஸ்பார்க் நைட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் இன்ஸ்டியூட். ஓகே. இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மாத்தூரில் தான் நம்மளோட இன்ஸ்டியூட் லொக்கேட் ஆகிருக்கு. எப்படி ரீச் பண்ணலான்னா கோயம்பேட்லேயும் நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு மாத்தூர் ரீச் பண்ணுறதுக்கு. இன்னும் கரெக்டாக சொல்ல போனோம்னா ஆந்திரா பஸ் ஸ்டாப் மாதாவரத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ். நம்மளோட லொக்கேஷன் நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ ஸ்பார்க் நைட்டோடைய ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன சார்? சார், எங்களோட ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு சொல்ல போனால் லிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. அதில் நான் சில ஓப்பன் மெயினான ஸ்பெஷாலிட்டி மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே. நாங்கள் வந்து 100% ஜாப் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் சார். இது 100% ஜாப் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஒன்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் யர் கோர்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே உங்களுக்கு ஜாப் கேரண்டின்னு ஒன்று கொடுக்குறோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 12,000லேருந்து 15,000 வரைக்கும் உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்ஸ்லேயே நீங்கள் சம்பாதிச்சிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் லைஃப் டைம் ஜாப் பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ்னு கொடுக்குறோம். இது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு போகிறீங்க, உங்களுக்கு நாங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டோம். அந்த ஜாப்பில் ஒரு 3 years 5 years இருக்கிறீங்க. உங்களுக்கு அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஜாப் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் உடனே எங்களோட காலேஜ் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா திருப்பி வேறு எங்கேயோ பெட்டரான உங்களுக்கு ஹோட்டல்லோ இல்லை மற்றபடி வேறு ஏதாவது வெளிநாட்டுக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து திருப்பி உங்களுக்கு ஜாப் அசிஸ்டன்ஸும் பண்ணி கொடுப்போம். இது வந்து செகண்ட் டைமாக இருந்தாலும் சரி, தேர்ட் டைமாக இருந்தாலும் சரி, ஃபோர்த் டைமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு ஜாப் அசிஸ்டன்ஸ் வந்து எங்கள் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்போம். சூப்பர் சார். சரிங்களா? அது வந்து எங்களோட ஸ்பெஷாலிட்டி. சொல்லப்போனால் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே தனித்தனி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வித் ஹோம்லி ஃபுட்டு தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூஸ்ன்றது எங்கள் சைட்லேருந்து ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா? நல்ல ஸ்டூடெண்ட் ரொம்ப கேப்பபிள் அப்படின்ற பசங்களுக்கு 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்டெண்டிங் கிளாஸஸ், சரிங்களா, அதுக்கப்புறமா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ், அக்கௌண்ட்ஸ், அப்புறம் ஆடிட்டிங், கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாமே வந்து அடிஷ்னலாகவே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லாமே நாங்களே கவர் பண்ணிடுறோம். இது எல்லாமே எங்களோட மெயினான ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லிக்கலாம். ஓகே. இந்த சர்டிஃபிகேட் பற்றி ஒன்று சொன்னீங்களே, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கரெக்ட். நாங்கள் கொடுக்குற எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சர்டிஃபிகேட். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சர்டிஃபிகேட். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸே அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே உங்களால் அப்ளை பண்ண முடியும். இது வந்து நாங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட் வந்து இதை வச்சு நீங்கள் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். இப்போ UK போகிறீங்க, US போகிறீங்க, இல்லை துபாய் போகிறீங்க, எங்கே வேணால் நீங்கள் போகலாம். ஸ்ரீலங்கா போகிறீங்க, இல்லை சிங்கப்பூர், மலேசியா, அந்த மாதிரி போகிறது இந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷனை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். அதை வச்சு உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். சூப்பர் சார், சூப்பர். ஓகே. இப்போ யாரெல்லாம் இதுக்கு இங்கே வந்து கற்றுக்கலாம் சார்? இன்ஸ்டியூட்டில் யாரெல்லாம் வரலாம்? 10th படிக்கிறவங்களா, இல்லை 9th படிக்கிறவங்களா, எந்த மாதிரிலாம் வரலாம்? சரிங்க. இது வந்து எப்படின்னா இதுக்கு ஸ்டடி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, படிப்பு ஒரு தகுதி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. 10th பாஸாக இருந்தாலும் சரி, ஃபெயிலாக இருந்தாலும் சரி, 12th பாஸோ இல்லை ஃபெயிலோ, சரிங்களா, அவங்களுக்கு எல்லாருமே இந்த கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும். எனக்கு ஏஜ் வந்து 30 ஆகுது, 35 ஆகுது, என்னால் நடுவில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், எனக்கு இதுக்கு மேலே படிக்கணும்னு இருக்குது, இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு இருக்குது அப்படின்றவங்க எல்லாருமே
இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வைட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற ஒரே கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் தான். இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஃபீமேல் ரெடியாகவே பீப்புள் ஆர் வெயிட்டிங் அப்படின்றது தான் சொல்லலாம். சரிங்களா? ஓகே. நம்ம கிளாஸ் டைமிங்லாம் எப்படி சார்? கிளாஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து ஒரு 9:30 உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இது ரெண்டு செக்ஷனாக பிரிச்சிருக்கோம். மார்னிங் ஷிஃப்ட், மார்னிங் காலேஜ் அண்ட் ஈவினிங் காலேஜாக பிரிச்சிருக்கோம். ஓகே. ஸோ மார்னிங் காலேஜ் இருக்கிற பசங்க வந்து ஈவினிங்கில் அவங்க பார்ட் டைம் ஜாப் எடுத்துக்கலாம். ஈவினிங் காலேஜ் இருக்கிற பசங்க வந்து மார்னிங்கில் அவங்களோட பார்ட் டைம் ஜாப்ஸை அவங்களுக்கு இது பண்ணி கொடுப்போம், ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே. இந்த ஹாஸ்டல்லாம் இருக்குன்னீங்களா, அது இங்கேயே இருக்கா சார் நம்ம கேம்பஸ்? எல்லாமே கேம்பஸ் சரௌண்டிங், நம்ம அடுத்த பில்டிங்கே நம்மளோட காலேஜ் ஹாஸ்டல் தான். ஆமாம். ஓகே சார். இப்போ யாராச்சும் கிளாஸ் போயிட்டு இருக்கா சார்? ஏன் போயிட்டு இருக்கு கிளாஸஸ், வாங்க ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் எல்லாமே தியரி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, Okay. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தியரி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லாவே ஸ்பேஷியஸாக டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்குமே எந்த ஒரு கன்ஜஸ்டடோ அந்த மாதிரிலாம் இருக்காது. 10க்கு 10 கிளாஸ்லாம் கிடையாது. இது வந்து இந்த கிளாஸ் ரூமில் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் எங்களால் அகாமடேட் பண்ண முடியும். நாங்கள் 50 ஸ்டூடெண்ட்ஸ் அகாமடேட் பண்ண மாட்டோம். மினிமம் ஒரு 20-25 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு கிளாஸில் அகாமடேட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க வந்து ப்ரொஃபஸர் வந்து ஒரு பர்சனலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்றது தான் அது இந்த அளவுக்கு நாங்கள் ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட ப்ரொஃபஸர்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா எங்களோட எல்லா ப்ரொஃபஸர்ஸும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்க தான். சரிங்களா? நிறைய 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணவங்க, பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணவங்க, எல்லாருமே நம்மளோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோட இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்க தான். எல்லாமே ஆல்ரெடி எஜுகேஷன் ஃபீல்ட்லேயும் இருந்திருக்காங்க, ப்ளஸ் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்காங்க. எல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கெஸ்ட் லெக்சர்ஸ் எல்லாமே வருவாங்க. வெளியிலேருந்து நிறைய பெரிய பெரிய ஷெஃப்ஸ் வருவாங்க, பெரிய பெரிய ஹோட்டல் ஜிஎம்ஸ் வருவாங்க, பார்டெண்டர்ஸ் வருவாங்க. அவங்களோட நாலேஜ் ஷேரிங் எல்லாருக்குமே பசங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியை பற்றி இன்னும் நிறைய புரிதல் கிடைக்கும். சார் இதெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் கிளாஸஸ்லாம் இருக்குங்களா அப்படின்னு என்ன? ஸ்மார்ட் கிளாஸஸ் அப்படின்னா பசங்களுக்கு நார்மலாக இப்போ ஒரு ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஒரு ப்ராக்டிக்கல் அவங்களே பண்ணுறதுக்கும் அதெல்லாம் தவிர்த்து அவங்களுக்கு அடுத்த லெவல் ஆஃப் எஜுகேஷன் தான் ஸ்மார்ட் கிளாஸஸ்ன்னு சொல்கிறது. அந்த ஸ்மார்ட் கிளாஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா விஷுவலாகவும் வீடியோ த்ரூவாகவும் அவங்களுக்கு எல்லாமே இப்போ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஒரு டேபிள் செட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டேபிள் செட் பண்ணுறது எப்படி செட் பண்ணுறாங்கன்ற ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுவோம். அதில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுப்போம். ஸோ போர்டில் எழுதி சொல்லிக் கொடுக்கறத விட அடுத்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த ஸ்மார்ட் கிளாஸில் இருக்கும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஸ்பார்க் நைட்டுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. இப்போ ஜாயின் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே அவங்களுக்கு ஒரு யூசர் கோடு ஒன்று கொடுத்துருவோம். அந்த யூசர் கோடு போட்டு லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ எடுக்கிற இங்கே என்னென்ன கிளாஸஸ் எடுக்கிறாங்களோ எல்லா கிளாஸஸுமே ஆல்ரெடி அங்கே வீடியோ ரெக்கார்டிங்கோட அங்கே இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த கிளாஸஸ் எல்லாமே ஒரு லைவ் செஷனாக கூட அங்கே போயிட்டே இருக்கும். ஸோ அதுலேயே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதுலேயே ஆன்சர்ஸ் கீஸும் இருக்கும். ஸோ இஃப் இன்கேஸ் ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே இருந்து படிக்க முடியும், கிளாஸ் ரூம் வர முடியல அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து அவங்க ஊர்லேயோ இல்லை அவங்க வீட்லேயோ உட்காந்து கூட எந்த கிளாஸஸும் மிக்ஸ் பண்ணாமல் அவங்க நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. ஓகே. வர முடியாதவங்க லாங்கில் இருந்தாலும் அவங்க வீட்டில் இருந்து அவங்க லேர்ன் பண்ணலான்னு. கரெக்ட். ஆமாம். ஓகே. அது ஆப் மூலியமாக சொல்லுங்கள். ஆப் மூலியமாக பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. நம்மளோட ஸ்பார்க் நைட் ஆப் மூலியமாகவே ஸ்பார்க் நைட் ஆப். ஓகே. சார் அடுத்து என்னென்ன கோர்சஸ்லாம் இங்கே இருக்குது சார்? நம்மளோட பார்த்தீங்கன்னா இப்போ 1 இயர் டிப்ளமா அண்ட் 2 இயர் டிப்ளமா மாதிரி கொடுத்துட்ருக்கோம். 1 இயர் டிப்ளமாவில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ், ஹவுஸ் கீப்பிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், நான் சொன்ன அக்கௌண்ட்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். எங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் எடுத்திருக்கோம். ப்ளஸ் 100% ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறோம் நாங்கள். சரிங்களா? 100% ஸ்காலர்ஷிப் வரைக்குமே நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அது எல்லாமே அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். ஓகே. வேறு என்ன கேட்க சொன்னீங்க? என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்டுங்களா? ஆமாம், என்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? சார் உங்ககிட்ட படித்து முடிச்சுட்டாங்க, எந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட் கொடுப்பீங்க? ஜாப் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இப்போலாம் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா புது 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. பெரிய பெரிய பப்ஸ் வர்றது, பார்ஸ் இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்னு எடுத்துக்கோங்களேன். இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங் அப்படின்னா அது உள்ள ஒரு கிச்சன் இருக்குது, அதுக்கு உள்ள ஒரு சர்வீஸ் பார்ட் இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிஸ் BMW, இது மெர்சிடிஸ் எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாருக்குமே உள்ள ஒரு ஃபுட்டுன்னு ஒரு பார்ட் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வரும்.
ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஃப்ளைட் இருக்குது, க்ரூஸ் லைன்ஸ் இருக்குது, ஏர்லைன்ஸ் இருக்குது. இந்த எல்லா இண்டஸ்ட்ரியுமே இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிடும். இல்லை இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நானே எனக்கு சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும், நானே ஒரு ஹோட்டல் வைக்கணும், ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு நினச்சாலும் 100% அதுக்கான ஃபுல் நாலேஜுமே உங்களுக்கு இருக்கும். ஒரு ஃபுட் காஸ்ட்னா எப்படி, ஒரு சர்வீஸ்னா எப்படி, எல்லா வித டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடச்சிடும் இதில். இங்கே வந்து கிடச்சிரும் ஆமா. மொத்தமாவே. ஓகே. வாங்க, இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் ஆஃபீஸ்னோட ப்ராக்டிக்கல் ஏரியா, சரிங்களா? இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஹோட்டல்னோட ஃபஸ்ட்டு ஃபேஸே இதுதான். ஒரு கெஸ்ட் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்கள எப்படி நம்ம க்ரீட் பண்ண போகிறோம், என்ன மாதிரி அவங்களுக்கு ரூம்ஸ் அலாட் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லா வித ப்ராக்டிக்கலாகவே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஏரியா தான் இது. ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ப்ராக்டிக்கல் ஏரியான்னு சொல்லுவோம். இது நம்மளோட ப்ராக்டிக்கல் செஷன் ஏரியா தான். பார்க்கலாம் வாங்க. இது வந்து நம்மளோட ஒரு பேங்க்வெட் ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான பர்டிகுலர் ஏரியா. இது வந்து நம்மளோட ஃபுட் அண்ட் பெவரேஜ் ப்ராக்டிக்கல் செக்ஷனுக்கான ஏரியா. என்னடா ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே கம்ப்ளீட் ரெஸ்டாரண்ட்டே கொண்டு வந்தாச்சு இந்த இடத்துல. அவங்களுக்கு என்ன மாதிரி சர்வ் பண்ணணும், யாருக்கு ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ணணும், யாருக்கு செகண்ட் சர்வ் பண்ணணும், ஃபுட் எப்படி லேன் சர்வ் பண்ணணும், ஃபுட் எப்படி கிளியர் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா ப்ராக்டிக்கல் செஷன் கொண்டு வரதும் இதுதான். இது வந்து நம்மளோட ஹவுஸ் கீப்பிங் ப்ராக்டிக்கல் ஏரியா. இப்போ ஒரு ஹோட்டல் போகிறோம் அப்படின்னா ஒரு ரூமுக்காக தான் கண்டிப்பாக நம்ம ஹோட்டல் போகிறோம். ஸோ அந்த ரூம் எப்படி நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணணும், என்ன மாதிரி பெட் லே பண்ணணும், என்னென்ன இருக்கும் அம்யூனிட்டிஸ், ரூமில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு லைவ் ஒரு ரூமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது அது பர்டிகுலராக அவங்களே பெட் மேக்கிங் முதல் கொண்டு எல்லாமே அவங்களே பண்ணுவாங்க அந்த ஏரியா பார்த்துக்கிறதுக்காக அந்த ஏரியா. இது வந்து நம்மளோட லைப்ரரி அண்ட் கம்ப்யூட்டர் லேப். இது ஃபுல்லாகவே லேப்ஸ் அண்ட் லைப்ரரி. பேக்கரி செக்ஷன் இது. ஸோ ஸ்டூடெண்ட் அவங்களே ஒரு கேக் பண்ணுறதோ, ஒரு பிரெட் ரோல்ஸ் பண்ணுறதோ, ஒரு குக்கீஸ் பண்ணுறதோ, ஒரு சாக்லேட்ஸ் பண்ணுறதோ அப்படின்னா எல்லாமே இங்கே தான் அந்த ப்ராக்டிக்கல் ஏரியா அவங்களுக்கு, சரிங்களா? எல்லாமே இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ், நார்மல் லோக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கூட கிடையாது, எல்லாமே இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் தான் ஃபுல்லாகவே. ஸோ அவங்களே ஒரு பேக்கரியே ஒன்று தனியாக வச்சு பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு அதுக்கான பர்டிகுலர் நாலேஜ் வந்து இங்கே ஃபுல்லாகவே கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நம்மளோட கிச்சன், இது ஃபுல்லாகவே நம்மளோட கிச்சன் ப்ராக்டிக்கல் ஏரியா. இதில் என்னென்னா இங்கே உங்களுக்கு முதல்ல ஒரு கம்ப்ளீட் ப்ரீஃபிங் கொடுத்துருவாங்க. என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி என்ன பிளான் பண்ண போகிறோம், என்ன மெனு பண்ண போகிறோம், அதுக்கான கம்ப்ளீட்டாக ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து அவங்களோட ப்ராக்டிக்கல் செஷன். அவங்களே வந்து ஒவ்வொரு குவெஸ்டினுமே, இப்போ இன்னைக்கு இந்தியன் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த குக்கிங் டைமை பார்த்தீங்கன்னா சைனீஸ் பண்ணுவாங்க, அடுத்த குக்கிங் டைமில் கான்டினென்டல் ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு பர்சனலாக ஒரு லைவாக அவங்களே குக் பண்ணி அவங்களே அதை டேஸ்ட் பண்ணி அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது, எப்படி பண்ணலாம், எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், அவங்களோட ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கலான்ற லைவ் ப்ராக்டிக்கல் ஏரியா தான் இது. இந்த 10th பாஸ் பண்ணிட்டோ இல்லை 12th பாஸ் பண்ணிட்டோ இல்லை ஃபெயில் ஆகிட்டோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்றது தெரியாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 100% இந்த கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஒரு கேரியரோட ஒரு டிஃப்ரெண்ட்டே நீங்கள் பார்க்கலாம். உங்களோட க்ரோத்தும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, சரிங்களா? அதுக்கு எங்களோட ப்ராமிஸ் வந்து 100% பிளேஸ்மெண்ட். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.